இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சுமா? யார் இவங்கலாம்? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப இவங்க என்ன உள்ள விடவே இல்ல. நானும் இந்த வீட்டு ஆளுன்னு சொல்லிதான் நான் உள்ள வந்தேன். நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியலம்மா. பசங்க ஹனிமூனுக்கு போக கிளம்பி வந்தப்ப திடீர்னு ரைடுன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. என்ன ரைடா? எதுக்கு? யாரோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். ஐயோ, ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு யாருக்குமா அவ்வளவு தைரியம் வந்துச்சு? தெரியலையே. இவர் மேல விரோதமா இருக்கிற யாராவது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அது யாரும் இல்ல, நான் தான். யாரு இவங்க? உங்க ஃபேமிலி மெம்பரா? இல்ல, எங்களுக்கு வேண்டப்பட்டவ. சரிம்மா, ரைடு முடியற வரைக்கும் வெளியாளுங்க உள்ள வரக்கூடாது. ஏமா, கொஞ்சம் வெளியே போங்க. கான்ஸ்டபிள், இவங்களை வெளியில அனுப்பி கேட்ட மூடுங்க. சரிங்க சார். சார் வாங்க சார், வந்து பாருங்க சார், வாங்க சார், பாருங்க சார். இங்க என்ன இருக்கு? வைக்கோல் தான் இருக்கு. சார், வக்கீல பிரிச்சு பாருங்க சார். யோ, வண்டியில இருங்க. ஓகே சார். செக் பண்ணுங்க சார். என்னையா கவர்மெண்ட் சீல் வச்ச மூட்டை இங்க இருக்கு? சார், ஃபுல்லா கவர்மெண்ட் மூட்டை சார். மூட்டை பிரியா? சரிங்க சார். என்னையா கவர்மெண்ட் அரிசி மூட்டை எங்க இருக்கு? சார், இன்னும் நிறைய வெரைட்டி உள்ள இருக்கு சார். பிரிப்பா? சரிங்க சார். என்னையா அது? கோதுமை இருக்கு சார். எல்லாம் ரேஷன் பொருள் சார். அரிசி, சக்கரை, கோதுமை, பருப்பு வகைங்க, இப்படி எல்லாமே இருக்கு சார். பருப்பு மூட்டையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்கு தேடுங்கப்பா. ஓகே சார். பாருங்க சார். என்னையா சர்க்கரையுமா? நான் தான் சொன்னேன். என்ன சார் இதெல்லாம்? அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குற இலவச அரிசி எல்லாம் உங்க வீட்டுல பதுக்கி வச்சிருக்கீங்க. உங்க மில்லு மூலமா வியாபாரம் பண்றீங்களா? இந்த மூட்டெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல சார். உங்களுக்கு தெரியாம எப்படி சார் உங்க வீட்டுக்குள்ள வரும்? எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை நம்புங்க சார். ஏய், குடோல நிக்கிற வண்டி இங்க எப்படி வந்தது? நேத்து சாயந்தரம் மாட்டுக்கு தீவனம் வேணும்னு கொண்டு வந்து இறக்குனாங்க ஐயா. இறக்குனாங்களா? யாரு? யாருன்னு தெரியலங்க ஐயா. வந்தவங்க பாக்குறதுக்கு புதுசா இருந்தாங்க. யாராவது என் பேரை சொல்லி வந்து இறக்குனாங்கன்னா நான் தான் சொல்லிவிட்டேனான்னு என்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா?
சார் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எனக்கு வேண்டாதவங்க யாரோ தான் அது பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள தான் சார் வண்டி நிக்குது. அதனால என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதான் சார் எடுப்போம். நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துங்க. நீங்க இப்ப எங்களோட விசாரணைக்கு வந்து ஆகணும். சார் இதை வேற யாரோ தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதை விட்டுட்டு அப்பாவை விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. ஆமா சார், விசாரணைக்கெல்லாம் பெரியப்பாவை கூட்டு போக முடியாது. அவர் பேர்ல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சா கூட இந்த குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமாயிடுமே சார். இல்ல சார், நாங்க அவரை விசாரணைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. எங்க அருள் மாமா சொன்ன மாதிரி இதை யாரு பண்ணாங்கன்னு விசாரிக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எங்க மாமாவை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறது எங்களோட கடமை. சோ அதனால நாங்க விசாரணை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. இப்படி ஒண்ணு நடக்கணும்னு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். மொத்த குடும்பமும் அழுது வடிஞ்சு நிக்குது. இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பம் இனி எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாது. அப்பதான் எனக்கு சந்தோஷம். என் அப்பன் சுந்தரத்தை இப்ப போலீஸ் ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போக போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சிய நான் இப்ப பார்த்து ரசிக்க போறேன். இத பாரு, நான் தப்பு பண்ணல, அது நமக்கே தெரியும். அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யட்டும், யாரும் தடுக்காதீங்க. பா வாங்க சார் போலாம். மாமா மாமா நில்லுங்க மாமா. சார், எங்க மாமாவை உங்க வண்டியில ஏத்திட்டு போகாதீங்க. அவரு எங்க கார்லயே வரட்டும். ஆமா சார், எங்க கார்லயே கூட்டிட்டு போங்க. போலீஸ் வண்டியில கூட்டிட்டு போறது எங்க அப்பாவுக்கு மரியாதையா இருக்காது. அவர் ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இப்ப அவர் குற்றவாளி. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்படி எங்க பெரியப்பாவை குற்றவாளின்னு சொல்லலாம்? முதல்ல இந்த மூட்டையெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கல, காம்பவுண்ட்ல தான் வண்டி நிக்குது. இப்ப வரைக்கும் அந்த வண்டி எப்படி வந்ததுன்னு தெரியல. இத பெரியப்பா தான் பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவரை அவரோட கார்ல வர்றதுக்கெல்லாம் எங்களால அனுமதிக்க முடியாது. போதுமா? அப்பா, நான் வேணா உங்க கூட வரேன்ப்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்க போய் நம்ம வக்கீல பாருங்க. போலாம் சார்.